ராதே கிருஷ்ணா. சர்வசாதாரணமாக பார்க்குற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். காப்பி கேட். ஒருத்தர் செய்வதையே திருப்பி செய்வது. அதில் ரெண்டு விஷயம் இருக்குது தெரியுமோ. அதாவது ஒருத்தரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், அதனால் ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஃபேன்ஸுன்னு சொல்லுவோம். அந்த ஹீரோ தலையை அப்படி வச்சுக்கிட்டான்னா உடனே அவங்களும் போய் அதே ஹேர் கட் பண்ணுறது, அந்த மாதிரியே ட்ரெஸ் பண்ணுறது, அப்படியே நடக்கிறது, நடை உடை பாவனையெல்லாம் ஒரே மாதிரி பண்ணுறது. அது பிகாஸ் ஆஃப் அவர்கள் மேலே இருக்க அன்பு, அந்த ஃபேன் இல்லையா, விசிறி. இன்னொரு முறை இருக்குது. அதாவது இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஏன் நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அவர்கள் பண்ணுவதெல்லாம் அவர்களுக்கு தெரியாமலே அப்படியே எடுத்துக்கொண்டு நம்ம அதை இமிட்டேட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். கெமிலியான்னு சொல்லலாம், பச்சோந்தின்னு. அந்த மாதிரி பண்ணுற சிலர் இருக்காங்க. அதில் விஷயம் என்ன தெரியுமா, ரொம்ப அழகாக சுக்கிசிவம் ஐயா கூட சொல்லுவார். இப்போ நம்மளை மாதிரி பேச்சாளர்களை ஃபாலோ பண்ணுறவர்களும் இருப்பார்கள். அவர்களும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறதே கூட திருப்பி எடுத்து பேசுவாங்க. த ஓல்டு வைன் இன் நியூ பாட்டிலுங்கிற மாதிரி சில விஷயங்களை எடுத்து பேசுவதெல்லாம் உண்டு. அதுக்கு அவர் சொல்கிறார், நாகரீகம் என்ன தெரியுமா, இன்னார் சொன்னார், அந்த விஷயம் பிடிச்சது, அதை நான் சொல்கிறேன்னு அந்த ரெஃபரன்ஸோடு சொல்கிறப்பாரு, அதுதான் நாகரீகம். அதை விட்டு நீயாக கண்டுபிடித்ததை போல ஒன்று. அது அவருடைய கதை சொல்லியே சொன்னார், நானாக தான் அந்த கதை டெவலப் பண்ணேன். ஒருத்தர் என் முன்னாடியே அவர் பேசுகிறாரு, ஆனால் என்னோடது அதை ரெஃபரே பண்ணலை, அது எவ்வளவு அசிங்கமான விஷயம் இல்லை அப்படின்னார். அவரோட வார்த்தையில் நான் சொல்ல அவர் இன்னும் ரொம்பவே கேட்டார். அது என்ன தெரியுமா, ஒருத்தருடைய உழைப்பை திருடி நம்ம நம்மளோட மாதிரி காமிச்சிக்கிறதுங்கிறதுக்கு அதை விட அசிங்கமான விஷயம் வேறு எதுவுமே இல்லை உலகத்தில். இல்லை, ஏன் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியல? இல்லைங்க, இவங்க பண்ணாங்க, எனக்கு அது பிடிச்சிருந்ததுங்க, ஆமாம் நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன் சொல்ல முடியுமா? அதுக்கு கட்ஸ் இருக்கா? அதுக்கு கட்ஸு வேணும். அதை விட்டு அவர்கள் தெரியாமல் அவர்களோட இதை சுரண்டி அவர்கள் எடுத்து இன்னொரு இடத்துல அதை ப்ரொடியூஸ் பண்ணுறேங்கிறத விட பெரிய பாபம் ஒன்றும் இல்லை. அது நம்மளுடைய நரகங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கே பாகவதத்தில், அதில் எந்த நரகத்துக்கு போகும்னு சொன்னால் இன்னும் கஷ்டமாக போயிடும். அது சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால் மற்றவருடைய உழைப்பை திருடும் பொழுது அச்சப்படணும். ஐயோ, அவங்க உழைச்சதாச்சே, நம்ம பண்ணலாமா, அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமா, சரி அவங்ககிட்ட சொல்ல முடியல, இல்லைங்க இன்னாரோடு தாங்க நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு நீ ரெஃபர் பண்ண. அந்த தைரியம் இருக்கா? அந்த தைரியம் இருந்தால் அதை செய்ய வேண்டாம், இல்லைன்னா அதை செய்யக்கூடாது. இல்லைன்னா அழிவு தான். பவுண்டரக வாசுதேவனை போல் கிருஷ்ணனை போல் அலங்காரம் பண்ணினான். கிருஷ்ணனை மாதிரி ஒரு சக்கரம் அவனால் வச்சுக்க முடியுமா? இரும்பால் வச்சு ஒரு சக்கரத்தை இது பண்ணுனா அது கிருஷ்ணனுடைய சுதர்சன சக்கரத்துக்கு ஈடாகுமா? சுதர்சன சக்கரத்தால் வெட்டுப்பட்டு விழுந்தானவன். நிறைய பவுண்டரக வாசுதேவன்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள்.